வணக்கம். நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவின் ஒரு பிரம்மாண்டமான இலக்கு. அதாவது செமிகண்டக்டர் இல்லைனா குறைக்கடத்தி துறையில ஒரு உலகளாவிய சக்தியா மாறணுங்கிற திட்டம். உங்க போன்ல இருக்கிற அந்த சின்ன சிப்பு இப்போ ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்துற சக்தியா மாறி இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருந்து நீங்க ஓட்டுற கார் வரைக்கும் இன்னைக்கு எல்லாத்தையும் இயக்குறதே அந்த சின்ன சிப் தான். அதனால தான் இத அடுத்த எண்ணெய் வளம், த நெக்ஸ்ட் ஆயில்னு சொல்றாங்க. நாம இன்னைக்கு அந்த உலகத்தை தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இந்த துறையோட பிரமிக்க வைக்கிற சிக்கல்கள், அப்புறம் இந்த சவாலை இந்தியா எப்படி ஒரு தனித்துவமான உத்தியோட கையாளுது, அதோட இந்த திட்டத்தோட வெற்றிக்கு தடையா இருக்கிற சில நம்ப முடியாத சவால்கள் என்னென்னங்கிறத பத்தியும் விரிவாக பேச போறோம். ஆரம்பிக்கலாமா? சரி, முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வி. இந்த செமிகண்டக்டருங்கிறது என் போன்ல இருக்கிற ஒரு சின்ன பாகம் தானே. இதுக்கு ஏன் ஒரு நாடு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இது வெறும் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் இல்ல. இது ஒரு அடிப்படை தொழில், ஒரு ஃபவுண்டேஷனல் இண்டஸ்ட்ரி. ஃபவுண்டேஷனல் இண்டஸ்ட்ரியா? ஆமா, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இரும்பு இல்லனா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எப்படி மத்த எல்லா உற்பத்தி தொழிலுக்கும் மூலப்பொருளா இருக்கோ அதே மாதிரி தான் செமிகண்டக்டரும். எலக்ட்ரானிக்ஸ், மொபைல், ஆட்டோமொபைல், ராணுவம், விண்வெளி, இப்படி எல்லா நவீன உற்பத்தி துறைக்கும் இதுதான் உயிர்நாடி. ஓகே ஓகே அப்போ இது பொருளாதாரத்துக்கு அடிப்படை. ஆனா இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இதோட பங்கு என்ன? தைவான் பத்தி அடிக்கடி பேசுறாங்களே. ஆமா, அதுதான் இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தைவான் கிட்ட இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் அவங்களோட ராணுவமோ இல்ல ஏவுகளையோ கிடையாது. அப்போ வேற என்ன? அது சிலிகான் ஷீல்டுன்னு சொல்ற அவங்களோட செமிகண்டக்டர் உற்பத்தி திறன் தான். உலகத்தோட 90% அட்வான்ஸ்டு சிப்ஸ் அங்கதான் தயாராகுது. சொல்லப்போனா யார் கையில சிப்ஸ் இருக்கோ அவங்க தான் குளோபல் சப்ளை செயினையே கட்டுப்படுத்துறாங்க. நாம கோவிட் நேரத்துல இதை நேரடியாவே பார்த்தோமே. நிச்சயமா. அப்போ சிப் தட்டுப்பாடு வந்தப்போ நாம கார் உற்பத்தி உட்பட பல தொழில்கள் அப்படியே நின்னுடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் காருக்கு தேவையான எல்லா பாகமும் இருக்கும். ஆனா ஒரு 500 ரூபாய் சிப் இல்லாததால அந்த காரை விற்க முடியாது. ஆமா, அது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையே முடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்போ இவ்ளோ முக்கியமான ஒரு துறையில இந்தியா இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த வாய்ப்பை நாம இதுக்கு முன்னாடி தவற விட்டுருக்கோமா? நம்ம ஆதாரங்கள் படி பார்த்தா ஒரு தடவை இல்ல பல தடவை தவற விட்டுருக்கோம். இது ஒரு சுவாரஸ்யமான கதை. 1960கள்ல ஃபேர்ஷைல்ட் செமிகண்டக்டர்னு ஒரு அமெரிக்க நிறுவனம். இன்டெல் கம்பெனியோட முன்னோடி தானே அது? அதேதான். அவங்க இந்தியால ஒரு ஆலை அமைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அன்னைய நம்ம லைசன்ஸ் ராஜ் பாலிசி, அப்புறம் டெக்னாலஜி ஷேரிங் பத்தின நிபந்தனைகள்னு பல சிக்கல்கள். அதனால அவங்க அந்த முடிவை கைவிட்டுட்டு மலேசியாவுக்கு போயிட்டாங்க. அடடா, கேட்கவே வருத்தமா இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு அந்த ஒரு முடிவு சரியா எடுத்திருந்தா இன்னைக்கு இந்தியாவோட நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். அது நாம தவற விட்ட முதல் பெரிய பஸ். அதுக்கப்புறம் அப்புறம் 1980ல மொஹாலில ஒரு செமிகண்டக்டர் லேப் ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் உற்பத்திக்கு போகல. உண்மையான ஒரு பெரிய உந்துதல் வந்தது எப்போனா 2021ல இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் ஆரம்பிச்சப்போதான். ஓ, அந்த 76,000 கோடி ரூபாய் திட்டமா? ஆமா, இந்த முறை தவறவிடக்கூடாதுங்கிறதுல அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இதோட முக்கியத்துவம் புரியுது. ஆனா ஒரு சிப் தயாரிக்கிறது உண்மையிலே எவ்வளோ கஷ்டம். இது மண்ணுல இருந்து தானே ஆரம்பிக்குது? ஆமா, தொடக்கம் சாதாரண மண்ணு தான். ஆனா அது ஆரம்பம் மட்டுமே. அதிக சிலிக்கா இருக்கிற மண்ணலை எடுத்து ஒரு ராக்கெட் இன்ஜின் வெப்பநிலையில உருக்கி 99.99999999 அதாவது 99 பியூரிட்டி அளவுக்கு அதை தூய்மைப்படுத்துவாங்க. 99 பியூரிட்டியா? ஆமா. அதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய சிங்கிள் கிறிஸ்டலா வளர்த்து ஒரு சிலிண்டர் வடிவ இங்காடா மாத்துவாங்க. அப்புறம் அந்த இங்காட்ட உங்க தலைமுடியை விட மெலிசா பளபளப்பான வட்டுகளா வெட்டுவாங்க. அதுக்கு பேர் தான் வேஃபர்ஸ். ஓகே, இப்போ நம்ம கையில ஒரு சூப்பர் கிளீன் பளபளப்பான டிஸ்க் இருக்கு. இதுக்கப்புறம் தான் அசல் கதைய, ஃபேப்ரிகேஷன். கரெக்ட். இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸோட சிக்கலை விளக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ஒரு சின்ன இலை மேல பேனாவால உங்க பேரை எழுதுறது ஈஸி. ஆனா அதே இலை மேல பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா முழுசையும் பதிக்க சொன்னா எப்படி இருக்கும்? சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்லுவேன்.
இப்போ அதோட திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம்னு இன்னும் ஒரு 20 புத்தகத்தையும் அதே இலையில ஒண்ணு மேல ஒண்ணு பதிக்க சொன்னா அதுதான் ஃபேப்ரிகேஷன். ஒரு சின்ன சிப்ல பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்களை இப்படிதான் பதிக்கிறாங்க. அப்பாப்பா. அதனாலதான் மனிதன் உருவாக்குனதுலயே இதுதான் ரொம்ப சிக்கலான உற்பத்தி முறைன்னு இதை சொல்றாங்க. ஒரு நிமிஷம், நீங்க அந்த வேஃபர்ல இருந்து சிப்பை வெட்டி எடுப்பீங்கன்னு சொன்னீங்க. அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்குமே, அது எப்படி ஒரு போன்ல பொருத்துவாங்க? தும்முனா கூட பறந்து போயிடுமே. அருமையான கேள்வி. இங்கதான் வேல்யூ செயின்ல அடுத்த முக்கியமான ஸ்டெப் வருது. ஏடிஎம்பி. ஏடிஎம்பி? அதோட விரிவாக்கம். அசெம்பிளி, டெஸ்டிங், மார்க்கிங் மற்றும் பேக்கேஜிங். சிம்பிளா சொல்லணும்னா அந்த சின்ன சிப்புங்கிற மூளைக்கு ஒரு உடலை கொடுக்கறது. அந்த வேஃபர்ல இருந்து வெட்டி எடுத்த சிப் ஒரு தூசி அளவுக்கு தான் இருக்கும். அத அப்படியே சர்க்யூட் போர்ட்ல வைக்க முடியாது. ஆமா, அது சரிதான். இந்த ஏடிஎம்பி ப்ராசஸ் தான் அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் இல்லனா சிராமிக் உடலை கொடுத்து வெளியுலகத்தோட கனெக்ட் பண்ண மெல்லிய தங்க கால்களை பொறுத்துது. அப்போதான் அது வெப்பத்தை வெளியேற்றும், கரண்ட் எடுக்கும், சிக்னலை வெளியே கொடுக்கும். ஓ, அப்போ நாம கடையில பாக்குற சிப்பு இந்த ஏடிஎம்பி செய்யப்பட்ட வடிவம் தான். கரெக்ட். இன்னும் முடியல. இந்த முழு ப்ராசஸுக்கும் கிட்டத்தட்ட 500 வகை கெமிக்கல்ஸ், 50 வகை ஸ்பெஷல் கேஸஸ் தேவை. இதோட தூய்மை பார்ட்ஸ் பர் மில்லியன் இல்ல, பார்ட்ஸ் பர் பில்லியன் அளவுல இருக்கணும். பார்ட்ஸ் பர் பில்லியன்? ஆமா. உங்க வீட்ல இருக்கிற ஆர்ஓ ஃபில்டர் பிபிஎம் கணக்குல வேலை செய்யும். இது அதை விட 1000 மடங்கு தூய்மையானது. இதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மொத்த உற்பத்தியும் குப்பைக்கு தான். கேட்கும் போதே தலை சுத்துது. இவ்ளோ சிக்கலான, இவ்ளோ காஸ்ட்லியான ஒரு துறையில இந்தியாவோட திட்டம் என்ன? தைவான், கொரியா மாதிரி நாமளும் ரொம்ப அட்வான்ஸ்டு 3 நானோமீட்டர் சிப்ஸ் தயாரிக்க போறோமா? இங்க தான் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தனித்துவமா, புத்திசாலித்தனமா இருக்கு. முதல்ல இந்தியாவோட மிகப்பெரிய பலம் உற்பத்தி இல்ல, டிசைன். சிப் டிசைன். டிசைனா? ஆமா. உலக அளவுல இருக்கிற சிப் டிசைன் டேலண்ட்ல 20% பேர் இந்தியர்கள். இன்டெல், ஏஎம்டி, என்விடியா மாதிரி எல்லா பெரிய கம்பெனிகளோட முக்கியமான டிசைன் டீம்ஸ் பெங்களூரு, ஹைதராபாத்ல தான் இருக்கு. 3 நானோமீட்டர் வரையான சிப்ஸை இன்னைக்கு இந்தியால தான் டிசைன் பண்றாங்க. இந்த நானோமீட்டர் கணக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? 28nm, 5nmனு சொல்றாங்களே. நானோமீட்டர்ங்கிறது ஒரு டிரான்சிஸ்டரோட அளவை குறிக்குது. அந்த அளவு எவ்வளோ சின்னதா இருக்கோ அந்த சிப் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும், கம்மியா பவர் எடுக்கும். உங்க லேட்டஸ்ட் ஐபோன்ல இருக்கிறது 3 நானோமீட்டர் சிப். அப்போ ஒரு முரண்பாடு வருது. நம்மால 3 நானோமீட்டர் சிப்பை டிசைன் பண்ண முடியும்னா நாம ஏன் 28 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன் ஆலையை அமைக்க போறோம்? இது ஒரு ஃபார்முலா 1 காரை டிசைன் பண்ணிட்டு மாருதி யானோரை உற்பத்தி பண்ற மாதிரி இல்லையா? இல்ல, இது பின்னடைவில்ல. இது ஒரு மிக சிறந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம் இருக்கு. இன்னைக்கு உலக செமிகண்டக்டர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 50% மார்க்கெட் 24 நானோமீட்டருக்கும் அதிகமான லெகசி நோட்ஸால தான் நிரம்பி இருக்கு. லெகசி நோட்ஸா? அப்படின்னா? அதாவது ரொம்ப அட்வான்ஸ்ட் சிப்ஸ் இல்லாத ஆனா பரவலா பயன்படுத்துற சிப்ஸ். உங்க கார், டிவி, வாஷிங் மெஷின், ராணுவ உபகரணங்கள், எலக்ட்ரிக் வண்டிகள், இப்படி நாம டெய்லி யூஸ் பண்ற 90% பொருட்கள்ல இந்த லெகசி சிப்ஸ் தான் இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. அதனால ரொம்ப அட்வான்ஸ்ட் சிப்ஸ் தயாரிக்கிற போட்டியில பில்லியன் கணக்குல டாலர் கொட்டி தைவானோட மோதிரத்தை விட மிகப்பெரிய டிமாண்ட்ல இருக்கிற இந்த சந்தையை கைப்பற்றுவது தான் இந்தியாவோட முதல் நோக்கம். ஆஹா, இது கேட்க ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. சரி, திட்டம் நல்லா இருக்கு. ஆனா இதை செயல்படுத்துறதுல என்ன சவால்கள் இருக்கு? குறிப்பா இந்த 500 கெமிக்கல்ஸ்க்கும் நாம சீனாவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை வருமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா இங்க தான் இந்தியாவோட அப்ரோச் மாறுது. இன்னைக்கு உலக நாடுகள் இந்தியாவை ஒரு நம்பகமான பார்ட்னரா பாக்குது. கோவிடுக்கு அப்புறம் எல்லா நாடுகளும் அவங்க சப்ளை செயினை ஒரே இடத்துல, குறிப்பா சீனால வச்சுக்க விரும்பல. ஆமா, அந்த டைவர்சிஃபிகேஷன் பத்தி நிறைய பேசுறாங்க. கரெக்ட். இந்த சூழலை பயன்படுத்தி இந்தியா ஜப்பான், தென் கொரியா, யூரோப், அமெரிக்கா கூட நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், எம்ஓசிஸ் போட்டிருக்கு. அவங்க ஏன் நமக்கு உதவணும்? அவங்களுக்கு என்ன லாபம்? இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. அவங்க கிட்ட மூலப்பொருட்களும் உற்பத்தி டெக்னாலஜியும் இருக்கு. நம்ம கிட்ட உலகின் தலை சிறந்த டிசைன் டேலண்ட் இருக்கு. சோ நம்ம டிசைன் பலத்தை காட்டி அவங்களோட உற்பத்தி திறனையும் மூலப்பொருட்களையும் நாம வாங்கிக்கிறோம். இது ஒரு புத்திசாலித்தனமான ராஜதந்திர நகர்வு. சரி, வெளிநாட்டு உறவுகள் ஒரு பக்கம். உள்நாட்டுல, அதாவது ஒரு ஃபேக்டரி கட்டும்போது என்ன மாதிரி தடைகள் வரலாம்? இங்க தான் நீங்க உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஆலைகளுக்கு மிக மிக நிலையான மின்சாரம் தேவை.
பவர் ஃப்ரீக்வன்சில ஒரு மில்லி செகண்ட் அளவுக்கு ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மொத்த உற்பத்தியும் பாழாயிடும். ஓகே, ஸ்டேபிள் பவர், பியோர் வாட்டர், இதெல்லாம் இந்த மாதிரி ஹைடெக் ஃபேக்டரிக்கு இயல்பு தானே. இதுல என்ன ஆச்சரியம்? ஆனா இது அந்த ஃபேக்டரிக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல ஒரு பெரிய லாரி போனா ஏற்படுற அதிர்வு, அதாவது வைப்ரேஷன் கூட சிப் உற்பத்தியை பாதிக்கக்கூடும். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? நம்பவே முடியல. வெளியே ஒரு லாரி போனா உள்ள பில்லியன் டாலர் சிப் வீணாயிடுமா? கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த நானோமீட்டர் அளவுல சர்க்கியூட்டை பதிக்கும்போது ஒரு சின்ன அதிர்வு கூட முழு வேஃபரையும் வீணாக்கிடும். அதனால தான் இந்த ஆலைகளுக்கு இடம் தேடும்போது பக்கத்துல ரயில் பாதை இருக்கா, ரோடு இருக்கான்னு எல்லாத்தையும் அரசாங்கம் பல மாசம் ஆய்வு செஞ்சாங்க. அப்ப அரசாங்கத்தோட பங்கு பணம் கொடுக்கறதோட முடியறதில்ல. நிச்சயமா 24 மணி நேரமும் கரண்ட் கொடுக்கறதுல இருந்து வைப்ரேஷன் இல்லாம பாத்துக்கிறது, கஸ்டம்ஸ்ல அந்த 500 கெமிக்கல்ஸும் சீக்கிரம் கிளியர் ஆகிறத உறுதி பண்றது வரைக்கும் பல முனைகள்ல அரசாங்கம் ஒரு சப்போர்ட்டா செயல்பட வேண்டியிருக்கு. சரி, இந்த நீண்ட ஆழமான உரையாடல்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு ஒரு சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, செமிகண்டக்டர்ங்கிறது வெறும் எலக்ட்ரானிக்ஸ் இல்ல. அது ஒரு நாட்டோட பொருளாதாரம், பாதுகாப்பு, புவிசார் அரசியல் சக்தியை தீர்மானிக்கிற ஒரு அடிப்படை தொழில். 2, இந்தியா தன்னோட மிகப்பெரிய பலமான டிசைனை ஒரு துருப்புச்சீட்டா பயன்படுத்தி ஒரு முழுமையான ஈகோசிஸ்டமை உருவாக்க பாக்குது. வெறும் ஃபேக்டரி மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர முயற்சிக்குது. 3, ரொம்ப அட்வான்ஸ்டு சிப்ஸை துரத்தாம மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கிற லெகசி நோட்ஸை குறிவைக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ரிஸ்க் கம்மியான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. கடைசியா 4வது விஷயம், இந்த துறையோட வெற்றிக்கு தேவைப்படுற துல்லியம் ஒரு ட்ரக்கோட அதிர்வை கூட கணக்குல எடுத்துக்கிற அளவுக்கு ரொம்ப ஆழமானது. இது அரசாங்கம், தொழில், கல்வி நிறுவனங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சா மட்டும்தான் சாத்தியமாகும். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஒரு செமிகண்டக்டர் ஆலையில ஒரு சின்ன பௌத்திக அதிர்வு கூட பல கோடி ரூபாய் உற்பத்தியை பாழாக்கிடும்னு பார்த்தோம். அந்த அளவுக்கு துல்லியம் அங்க தேவைப்படுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இதே சிப்ஸால இயங்குற கருவிகள் வழியா நாம தினமும் எண்ணற்ற தகவல்களை பார்க்கறோம், பகிர்கிறோம். அந்த தகவல்களை கையாளும்போது நாம எந்த அளவுக்கு அறிவார்ந்த துல்லியத்தையும் கவனத்தையும் கடைபிடிக்கணும். இத பத்தி சிந்தியுங்க.